வணக்கம். இன்னைக்கு அபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது தாளையத்து தளபதி என அழைக்கப்படும் திமுக தலைமை கழக உறுப்பினரும் முன்னாள் சேர்மனுமான பேச்சுப்பாண்டியன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாராயணமல்புரம் பேரூர் கழக 4வது வார்டு திமுக கவுன்சிலர் சேர்ம செல்வம் ஏற்பாட்டில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையத்தில் உள்ள நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தாளையத்து தளபதி முன்னாள் சேர்மன் திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினருமான பேச்சுப்பாண்டியன் அவர்களின் பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுன் உழவர் சந்தையில் அமைந்துள்ள ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையத்தில் உள்ள நபர்களுக்கு நாராயணமல்புரம் பேரூர் கழக 4வது வார்டு திமுக கவுன்சிலர் சேர்ம செல்வம் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லோடு ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் வடிவேலு, திமுக 7வது வார்டு செயலாளர் நடராஜன், திமுக 4வது வார்டு பாக முகவர் பலதி தங்கம், நாராயணமல்புரம் பேரூராட்சி ரகுநாத், திமுக 4வது வார்டு அவைத்தலைவர் முருகன், திமுக 4வது வார்டு இணைச் செயலாளர் மணி, திமுக 4வது வார்டு துணைத் தலைவர் ரமேஷ், திமுக 4வது வார்டு நிர்வாகிகள் முத்து, மிதுன், அந்தோணி, ஆனந்த், நடராஜன் உட்பட ஏராளமான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக 4வது வார்டு மற்றும் 7வது வார்டு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.